இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோன்னா காணாங்கத்தை மீன் குழம்பு. அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா. இதுக்கு இன்றைக்கி வந்து காணாங்கத்தை தான் எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் ஃப்ரையும். ஸோ இதை நம்ம போட்டுக்கலாம். பொரியுது. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி. ஸோ இது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தக்காளி குழம்பு. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மிளகாத்தூள் இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம புளி கரைச்சல் ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். இந்த புளி வாசனை, மிளகாத்தூள் வாசனைலாம் நல்லா போட்டோம். இப்போ வந்து நம்ம உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதித்த பிறகு நல்லா அது வாசனை போயிட்ட பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும், புளி கரைச்சல்லாம் நல்லா திக்காக இருக்குது. இப்போது நம்ம மீனை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா போட்டாச்சு. இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் காணாங்கத்தை மீன் வந்து வெந்துடும். மீன்னாலே வெந்துடும். இது சீக்கிரம் வெந்துடும். மீன் குழம்பு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் விட்டுருக்கு. நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே மூடி வச்சிடலாம். எப்படியும் நாங்கள் சாப்பிட லேட் ஆகும். ஸோ அப்படியே மூடி வச்சிட்றேன். நம்ம இன்றைக்கி மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் காணாங்கத்தை மீன்னா சொல்லவே வேணாம். ஏன்னா இது நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். அதனால் இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ நல்லதுங்க. தாராளமாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தி இந்த மீன். என் வீட்டுக்காருக்கு தலை வச்சுருக்கேன். ஃப்ரை ஆகட்டும். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.